வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் கதை தொகுப்பு மிகவும் சுவாரஸ்யமானது மட்டுமல்ல, நல்ல பாடங்களையும் கற்றுத்தரக்கூடியது. நம்முடைய குட்டி நண்பன் டிம்மி தன் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் தவறுகள், அவன் சந்திக்கும் சவால்கள் மற்றும் அவற்றிலிருந்து அவன் கற்றுக்கொள்ளும் நல்ல விஷயங்களைத்தான் இந்த தொகுப்பில் பார்க்கப் போகிறோம். தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை திருத்திக் கொண்டு முன்னேறுவதுதான் புத்திசாலித்தனம். டிம்மியின் பெரிய தவறு என்ன? அவனது மந்திர பிரஷ் செய்த டிம்மியின் அவனுக்கு எப்படி உதவியது? வாருங்கள், டிம்மியின் இந்த அற்புதமான உலகத்திற்குள் செல்வோம். கதைகளின் வரிசை. டிம்மியின் பெரிய தவறு. பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை பற்றி. டிம்மியும் மந்திர பிரஷும். கற்பனை திறனும் அதன் விளைவுகளும். மறந்த வீட்டு பாடம். நேர மேலாண்மை மற்றும் கடமையின் அவசியம். டிம்மியின் துணிச்சலான இதயம். பயத்தை வென்று சாதிப்பது எப்படி? சுத்தமான கைகளின் மந்திரம். சுகாதாரமே பாக்கியம் என்பதை விளக்கும் கதை. டிம்மி தன்னோட சூப்பர் டூப்பர் காரை வச்சு வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தான். ஊரும் ஜூம் அவன் காரை வேகமா ஓட்டிட்டு போனான். ஆனா அம்மாவோட அழகான பளபளப்பான பூஜாடிக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுச்சு. பம்ப்! டிம்மி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். பூஜாடி கீழே விழுந்து கிராஷ் ஸ்மாஷ் சத்தம் போட்டு உடைஞ்சு போச்சு. டிம்மிக்கு வயித்துக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துச்சு. அவன் ஓடிப்போய் மறைஞ்சு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க முயற்சி செஞ்சான். ஆனா அம்மா வந்ததும் ரொம்ப பாசமா கேட்டாங்க, இனியவனே, இங்க என்ன நடந்துச்சு? டிம்மி அம்மா முகத்தை பார்த்து ரொம்ப தைரியமா உண்மைய சொல்ல முடிவு செஞ்சான். அவன், நான் தான் செஞ்சேன் அம்மா, நான் ஜாடிய உடைச்சிட்டேன்னு சொன்னான். அம்மா சிரிச்சுட்டே அவனுக்கு ஒரு பெரிய சூடான அணைப்பு கொடுத்தாங்க. உண்மை சொன்னதுக்கு நன்றி, உண்மையா இருப்பதுதான் ரொம்ப பெரிய விஷயம்னு சொன்னாங்க. அப்புறம் தரையில் சிந்தின ஸ்லிப் ஸ்லாஷ் தண்ணிய துணியால துடைக்க டிம்மி அம்மாக்கு உதவி செஞ்சான். இந்த கதையின் நீதி, தவறு நடந்தா தைரியமா உண்மைய சொல்லணும். நாமே நம்ம குழப்பத்தை சுத்தம் செய்யணும். அதுதான் பொறுப்பு. டிம்மிக்கு இனிப்புகள் என்றால் உயிர். ஆனால் தூங்கும் முன் பல் துலக்க அவன் அடிக்கடி மறந்துவிடுவான். ஒரு இரவு அவன் கொட்டாவி விட்டுக்கொண்டே படுக்கைக்குச் சென்றபோது குளியலறையிலிருந்து ஒரு மாய ஒளி வந்தது. அதுதான் பேசும் பல் துலக்கியான மிஸ்டர் ஃப்ளாஸ். மிஸ்டர் ஃப்ளாஸ் ஒரு ரகசிய கண்ணாடியை தட்டி டிம்மியின் பற்களில் ஊதாநிற சர்க்கரை அரக்கர்கள் நடனமாடுவதை காட்டினார். அந்த அரக்கர்கள் பற்களில் சொத்தையை உருவாக்க திட்டமிட்டனர். டிம்மி இதைக் கண்டு பயந்தான். ஆனால் மிஸ்டர் ஃப்ளாஸ், கவலைப்படாதே, நாம் இருவரும் சேர்ந்து பல் துலக்கும் வீரர்களாவோம் என்று உற்சாகப்படுத்தினார். டிம்மி தன் பல் துலக்கியை எடுத்து பற்பசையுடன் அந்த அரக்கர்களை தேய்த்து விரட்டினான். அவன் புன்னகை வைரம் போல மின்னியது. ஒரு வீரனின் மிகப்பெரிய ஆயுதம் ஆரோக்கியமான புன்னகைதான் என்று புரிந்து கொண்ட டிம்மி அன்றிலிருந்து பல் துலக்க மறப்பதே இல்லை. பள்ளி முடிந்ததும் தனது புதிய வீடியோ கேமை விளையாட டிம்மி மிகவும் ஆர்வமாக இருந்தான். தனது கணக்கு வீட்டுப்பாடத்தை முடிப்பதற்கு பதிலாக மாலை முழுவதும் விளையாடுவதிலேயே நேரத்தை செலவிட்டான். பிறகு செய்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் சீக்கிரமே அவன் தூங்கிவிட்டான். மறுநாள் காலையில் பள்ளியில் ஆசிரியை வீட்டுப்பாடத்தை கேட்டபோது டிம்மியின் இதயம் படபடவென துடித்தது. அவன் உண்மையை சொல்ல வேண்டியிருந்தது. ஆசிரியை அவர்களே, நான் அதை செய்ய மறந்துவிட்டேன். இடைவேளையின் போது அவனது நண்பர்கள் அனைவரும் விளையாடச் சென்றபோது டிம்மி மட்டும் வகுப்பறையிலேயே தங்கி தனது பாடத்தை முடிக்க வேண்டியிருந்தது. மற்றவர்கள் விளையாடுவதை பார்த்து அவன் வருத்தப்பட்டான். விளையாடுவது மகிழ்ச்சிதான், ஆனால் முதலில் கடமையை முடிப்பதுதான் ஒருவரை பொறுப்புள்ளவராக மாற்றும் என்பதை அவன் உணர்ந்தான். அன்றிருந்து டிம்மி எப்போதும் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்த பின்னரே விரும்பிய விளையாட்டுகளை தொடங்கினான். டிம்மி பள்ளியில் மிகவும் அன்பான பையனாக அறியப்பட்டான். அவன் எப்போதும் தனது தின்பண்டங்களை பகிர்ந்து கொண்டான், பென்சில்களை கொடுத்தான், யாராவது கேட்டால் உதவினான். ஆனால் சில சமயங்களில் அவனது அன்பு அவனுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தியது. ஒருநாள் ஓவிய வகுப்பில் பென் என்ற சக மாணவன் டிம்மியின் பிடித்தமான நீல நிற கிரேயானை கடன் வாங்கினான். டிம்மி அதை கேட்கும்போது பென் அவனிடம் இல்லை என்று பாசாங்கு செய்து தனது ஓவியத்திற்காக அதை பயன்படுத்தினான். டிம்மிக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவன் கெட்டவனாக இருக்க விரும்பாததால் அமைதியாக இருந்தான். பின்னர் கால்பந்து விளையாடும்போது பென் டிம்மியிடம் தனது ஜாக்கெட்டை முழு விளையாட்டிற்கும் பிடித்துக்கொள்ளச் சொன்னான்.
ஆனால் டிம்மி விளையாட மிகவும் விரும்பினான். வேண்டாம் என்று சொல்ல தயங்கிய டிம்மி விளையாடும் வாய்ப்பை இழந்தான். அன்று மாலை டிம்மி தனது அம்மாவிடம் தனது மனநிலையைப் பற்றிச் சொன்னான். அன்பாக இருப்பது ஒரு அற்புதமான குணம் என்றாலும் நியாயமற்றதாக அல்லது உங்களை மகிழ்ச்சியற்றதாக மாற்றும்போது எல்லைகளை வகுத்து வேண்டாம் என்று சொல்லவும் கற்றுக்கொள்வது முக்கியம் என்று அவள் விளக்கினாள். அடுத்த நாள் பென் ஊஞ்சலில் டிம்மியின் முறைக்கு செல்ல முயன்றபோது டிம்மி தைரியமாக, இல்லை பென், இப்போது என் முறை என்றான். பென் ஆச்சரியமாக பார்த்தான், ஆனால் விலகிச் சென்றான். அன்பாக இருப்பது என்பது மற்றவர்களை நம்மை மிதித்துச் செல்ல அனுமதிப்பது அல்ல, அது உங்களை நீங்களே மதிப்பது என்பதையும் டிம்மி புரிந்து கொண்டான். திம்மிக்கு தோட்டத்தில் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். அவன் மண்ணில் டைனோசர் எலும்புகளை தேடி தோண்டிக் கொண்டிருந்தான். அவனுக்கு பிடித்த சுடப்பட்ட சீஸ் ரொட்டி மதிய உணவிற்கு தயாராக இருப்பதாக அம்மா அழைத்ததும் திம்மி நேராக மேஜைக்கு ஊடினான். கைகளை கழுவினாயா என்று அம்மா கேட்டபோது திம்மி தன் உள்ளங்கைகளை காட்டி அவை சுத்தமாக இருப்பதாக கூறினான். உடனே அம்மா ஒரு பூத கண்ணாடியை காட்டி அழுக்கு கைகளில் ஒட்டிக்கொண்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத மண் உருண்டைகளை, கிருமிகள் பற்றி விளக்கினார். அந்த சிறு கிருமிகள் உணவின் வழியாக வயிற்றுக்குள் சென்றால் அங்கு ஒரு பார்ட்டி கொண்டாடி அவனை நோய்வாய்ப்பட செய்யும் என்று அவர் கூறினார். தனது வயிற்றில் அழைக்கப்படாத விருந்தினர்கள் வருவதை விரும்பாத திம்மி உடனே ஓடிச் சென்று எலுமிச்சை வாசனை வரும் வரை சோப்பு நுரை போட்டு நன்றாக கைகளை கழுவினான். பிறகு கிருமிகள் இல்லாத மதிய உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான். அழுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக அது அங்கே இல்லை என்று அர்த்தமல்ல. கைகளை கழுவுவது வயிற்று அரக்கர்களை நம்மிடமிருந்து தூரம் வைத்திருக்கும். நண்பர்களே, டிம்மியின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? டிம்மி தனது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டது போல நாமும் நம் வாழ்க்கையில் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக சுத்தமான கைகளின் மந்திரம் நமக்கு சொல்வது போல நம் ஆரோக்கியம் நம் கைகளில்தான் இருக்கிறது. அதேபோல் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை சொல்லவும் பயப்படாமல் துணிச்சலாக செயல்படவும் டிம்மி நமக்கு கற்றுக் கொடுத்துவிட்டான். இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.